ஹாய் ஆல். எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அந்த வீடியோவை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே அந்த தோலியை எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இந்த மாதிரியா நம்ம தோலியை எடுத்து தக்காளியை வைக்கலாம். அப்படியே நம்மளுக்கு அப்படியே தோல் ஈஸியாக உறிஞ்சிட்டு வரும். கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை ஜலத்தில் போட்டாக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளியோட தோலியெல்லாம் எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தக்காளியை தோலி இல்லாமல் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபைன் பியூரியாக அரைச்சாச்சு. அது ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினர் அல்லது உலோக வடிகட்டியில் போட்டு நல்லா கசக்கி வடிகட்டி தோலியும் விதைகளும் இல்லாத தக்காளி பியூரியை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஸ்கின் இல்லாத சீட்ஸ் இல்லாத டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. பாக்கி மிக்சியில் இருக்கக்கூடியதான அந்த பியூரிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த பியூரி அப்படியே நம்ம வடித்து உலோக வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போது நம்மளோட டொமேட்டோ பியூரி தயார். விதையும் இல்லாமல் நம்மளுக்கு தக்காளி சாறு தயாராகிடுது. ரொம்ப கொஞ்சமாக தான் நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். மீன்வைல் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், எப்போவுமே தொக்குக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன். ஸோ அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நல்லெண்ணெய் நான் இந்த தக்காளி தொக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிக்க தான் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ கடுகு நல்ல இப்போ அப்படியே வெடித்து வருது. ஸோ இந்த மாதிரி கடுகு நல்ல வெடிக்கிறச்சு நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறதான இன்க்ரீடியண்ட் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் தூள். இன்றைக்கி நான் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். வறுத்து அரைத்ததான வெந்தய பொடி, நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம். காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்கறது இதுக்கு ஒரு நல்ல கலரையும் டேஸ்டிங் கொடுக்கும். உப்பு இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் ஒரு தட்டு கட்டிக்கலாம். இப்போ நல்லா பெரட்டியாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சதான அந்த டொமேட்டோ பியூரி அதை போட்டுட்டு அப்படியே கலரி விட்டோம்னாக்கா நல்லா திக்காக அது கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மூடி போட்டும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு கலரினோன்னாக்கா இந்த மாதிரி கெட்டியாக நம்மளுக்கு தொக்கு தயாராகிடும். இப்போ பாருங்க, நம்மளோட தொக்கு அப்படியே கலரி ரெடியாக இருக்கு.